டே புட்டி, நீ முதல்ல போ. பெண்கள் ஃபர்ஸ்ட்னு பீத்திக்கிட்டு போவல்ல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற முன்னாடி போங்க. பப்பி ஃபேஸ் வைக்காத சைக்கிள ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல உள்ள போவோம். டே புட்டி, ஒண்ணா போலாம்னு சொல்லிட்டு என் பின்னாடி வந்துட்டு இருக்க. அதுக்கு நீ பின்னாடி போவியா? சரி ஒழுங்கா என் பக்கத்துலயே வா. கொஞ்சம் இரு. போலாமா? போலாம். ஒருவேளை அந்த டர்போ கிராணி திரும்ப வந்தா என்ன பண்ணலாம்? கழுத்து மேலே போட்டுடலாமா? ஆனியும் கழட்ட வேணாம். அவள லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ஷோனோ சிட்டியை விட்டு வெளியே கொண்டு போகணும். அப்படி பண்ணா அந்த காம போய் வீக் ஆயிடும். அதுக்கப்புறமா அதை என்ன வேணாலும் பண்ணிக்க. அதுக்கு தாண்டா நானும் காத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஏலியன்ஸே தூக்கி போட்டு மிதிச்சோம். அந்த கிழவியெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. விரட்டி அடிக்கலாம். நீ என்ன சொல்ற சோடா புட்டி? பைத்தியம் பெனாத்திக்கிட்டே இருக்கு. டேய், அவ ஒரு கிழவிடா. அந்த ஏலியன்ஸ் அளவுக்கெல்லாம் அவ ஒண்ணு பெருசா இருக்க மாட்டா. எதை இவ்வளவு பெருசா? ஐயோ மிஸ் ஆயாசே, இப்போ என்ன பண்றது? ஓ டேய் மாங்கா, இவள உடனே ஷோனோ சிட்டில இருந்து வெளிய அனுப்பணும். வா போலாம். என்னாச்சு? உன்னையே சமாளிக்க முடியாது. இதுல ரெண்டு வேறையா? இந்த பக்கமும் பூத்து வராளே. இத நான் எடுத்துக்கிறேன். கதை இதோட முடிஞ்சது. இந்த வாங்கிக்கோ. ஐயோ, கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்கே. மிஸ் ஆயாசே, என் சாபத்தை ஒரு தடவை விடுவீங்க. இந்த கிளவிய நான் ஒரு கை பார்த்துடுறேன். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். கண்டிப்பா. இப்ப பாருங்க. முதல்ல இருந்தா இன்னைக்கு முடியாது போல இருக்கே. எப்படி பார்த்தாலும் நான் பெரிய உதவாக்கறதானே. வெளிய வந்துட்டானா கொஞ்ச நேரத்துக்கு போலவே சாவடிப்பான். கமான்டா புட்டி, உன்னால முடியும். போட்டு தாக்கு. இனி இவளை யாராலையும் காப்பாத்த முடியாது. சொல்லி முடிஞ்சு. மிஸ் ஆயாசே, இங்க என்னதான் நடக்குது? என்னால அத பார்க்க முடியல. அந்த சாபத்தோட சக்தி போயிடுச்சா? அந்த எலி குஞ்ச நான் திரும்ப அவனுக்கே கொடுத்துட்டேன். அவன் சாபமும் விலகிடுச்சு. இதை நீங்க எதிர்பார்க்கல. என் சாபம் மூலமா இவன் உருமாறுவான் நான் எதிர்பார்க்கல. இதெல்லாம் எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு. இது ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு. இனிமே எந்த கொம்பனாலையும் என் சாபத்தோட சக்தியை பயன்படுத்த முடியாது. நீங்க இந்த இடத்துக்கு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நான் உன்னை சாப்பிட போறேன். நல்லா கேட்டுக்க. இப்ப நீ செய்ய போற விஷயத்தை பத்தி அவளுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அவளை அந்த இடத்தை விட்டு ஓட வச்சா மட்டும் போதும். ஹே கிழவே, நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரேஸ் வச்சுக்கலாமா? உன்னால முடிஞ்ச என் கூட மோதி ஜெயிக்க முயற்சி பண்ணு. எல்லாரும் உன்னை டர்போ கிராணின்னு தானே கூப்பிடுவாங்க. ஒருவேளை நீ என் கூட மோதி ஜெயிச்சுட்டா உண்மையிலேயே நீ ஒரு டர்போ கிராணி நான் ஒத்துக்கிறேன். உன்னால முடிஞ்சா என்ன விட வேகமா ஓடி காட்டு. என்கிட்டயே சவாலா? சவால் விடுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட விடுறேன்னு பார்த்து விடணும். வேகத்துல எனக்கு ஈடு கொடுக்க யாராலையும் முடியாது. எப்படியோ என்கிட்ட நீ தோக்குறப்போ உனக்கு தெரியும். அதுக்கப்புறமா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு மேய போறேன். பின்னிஸ் லைனோட சேர்த்து ரூலையும் சொல்லு. சொல்றேன் இரு கிழவே, உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? நீ என்ன புடிச்சிட்டீனா நான் அவுட், அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? போட்டிக்கு ரெடினா 10 நிமிஷம் கவுண்ட் பண்ணு. அதுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிருவோம். நான் சொன்ன இந்த ரூல்ஸை நீ மீறவே கூடாது. மாவளே, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது நீ பண்ண அப்புறம் நடக்கிறதே வேற. அப்படியா? ரூல்ஸ மீறவங்களை எனக்கும் சுத்தமா பிடிக்காது. அங்க என்ன ஷோவா காட்டுறாங்க? ஓட ஆரம்பி. மிஸ் ஆயாசே, உங்க பிளான் வேலை செய்யுது. நீங்க ஒரு மேதாவி. அது எனக்கும் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுற வழியை பாரு. 10 நிமிஷத்துக்குள்ள இங்க இருந்து போகணும். 5 நிமிஷம், 8 நிமிஷம், வலிந்த கேள்விக்கு மேக்ஸ் தெரியாது. உங்க பத்த போய் நின்று இருக்கா? 10 நிமிஷம். மிஸ் ஆயாசே, ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு? அவ சொன்ன 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுடா விளக்கண்ணு. அடுத்து உனக்கான 10 நிமிஷத்தை இப்ப நான் எண்ண போறேன். 40, 1 நிமிஷம், ஏய் சீட்டிங் பண்ற. உடனே மிஸ் ஆயாசேவை விடுவி. 56. அட கொய்யால கிளவிக்கு கணக்கு போட தெரியல. ஓடுறதுக்கு முன்னாடியே ரூல்ஸ மீறிட்டா. ரூல்ஸ்ல எப்படி கால் பண்ணணும்னு சொல்லலையே. 4 நிமிஷம், 5 நிமிஷம், யாரை ஏமாத்திர மண்டேரிய போடுறேன். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் உன்னை புடிச்சிட்டேன். நீ கவலையே படாத. இப்ப மட்டும் இல்ல, எல்லா வாட்டியும் நானே உன்னை காப்பாத்துறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கேட்காமலே கடிப்பேன். என்னோட முட்டை கோச விடுறா முட்டா பயல. இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. என் சக்தியை நான் சேகரிக்கணும். நீ போட்டிருக்க உடைதான் உன்னை காப்பாத்துதோ. அதான் விஷயமா. இருடாம அவனை உன்னை முதல்ல அதை எடுத்து
கொஞ்சம் விட்டிருந்தா கொத்தோட புடுங்கிட்டு போயிருப்பான். அடே எலி குஞ்சு பயல. இப்ப வேற ஏதோ ஒரு மந்திரவாதி தான் உனக்கு உதவி செய்யறான்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அந்த பொண்ணை கொண்டு தின்னா எல்லாம் முடிஞ்சிடும். இது யாரோ அவங்க கையால என்ன கசக்குற மாதிரி இருக்கு. அவனை பார்க்க முடியலனாலும் என்னால நல்லாவே உணர முடியுது. அப்படின்னா இதான் அந்த கேள்வியோட உண்மையான உருவமா? கேவலமா இருக்கு. என்னால அதை உணர முடியுது. சும்மா விட மாட்டேன். மரியாதையா என்னை விட்டுடு. காப்பாத்துறதுக்கு நன்றி மிஸ் அயாசே. பாத்தியா, இந்த வாட்டியும் நான் தான் உன்னை காப்பாத்துறேன். அடச்சே, ஒழுங்கு மரியாதையா இவன் கிட்ட இருந்து என்ன விடுவே. எங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. உன்னை எண்ணெயில போட்டு வறுத்தெடுக்க போறோம். அவளை விட்டுடு. எங்க பாட்டியை திரும்ப கொடுத்துடு.